ஆனால் விஜயோட தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க 234 தொகுதியும் ஜெயிச்சு சிஎம் ஆகிடுவார்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு 20 ஏமாத்திரம் அல்லது அவர் வாங்கக்கூடிய 20% ஏமாத்திரம். விஜய் தொண்டர்கள் எப்படிதான் அப்படியே தான் விஜயும். நான் திரும்பவும் தாவேகா தொண்டர்களுக்கு சொல்ல நினைப்பது, ஈவன் விஜய் உட்பட சொல்ல நினைப்பது, இதுவே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டே இருந்தேன், இப்போ விஜய் கட்சி தொடங்கி இருக்கிறாரு. ஸோ இவர் பிரிக்க போகிற வாக்குகள் எல்லாமே அதிமுக வாக்குகள். கருத்து கணிப்பை பார்க்கும்போது 4 முனை போட்டியா இல்லை 3 முனை போட்டியாக மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாம் தமிழர் வழக்கம் போல 0 சீட்டில் தான் இந்த வாட்டி முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். விஜயோட ரிசல்ட்ல விஜயோட கருத்து கணிப்பில் பெரிய சேஞ்சஸ் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் சொன்ன மாதிரி அது மாதிரி தான் இருக்கும். 2-3% முன்ன பின்ன வரலாம், சீட்டு வேணா 2-3 முன்ன பின்ன வரலாமே தாண்டி பெரிய சேஞ்சஸ் இருக்காதும் போது அவர்கள் அதை அக்செப்ட் பண்ணணும். என்ன தெரியுமா பேசுவாங்க, இப்போ திமுக கல்ல ஓட்டு போட்டாங்க, இவிஎம் மிஷின்ல பிஜேபி தான் இவங்களுக்கும் பிஜேபி தான் ரகசிய கூட்டணியாச்சே, பிஜேபி கிட்ட பேசி எங்க ஓட்டெல்லாம் குறைச்சிட்டாங்க, எங்களை பாருங்க சென்னையிலேருந்து வந்து பல கோடி பேர் 2300 கோடி பேர் சென்னையிலேருந்து ஓட்டு போட இருந்தோம், தமிழ்நாட்டில் மொத்தம் 8 கோடி தான் இருப்பாங்க, 2300 பேர் ஓட்டு போட போனோம், அந்த 2300 கோடி வரையும் தடுத்துட்டாங்க. விஜய் இப்போ வர்றாரு, விஜய் நாங்கள் மாற்றமாக ஏற்றுக்கிட்டா கூட 20% ஓட்டு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். விஜய் அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் வேலை செய்யணும்ல, அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் களத்தில் இருக்கணும்ல. களத்தில் இல்லாமல் போயிட்டாருன்னா, இல்லை ஏதாவது ஒரு கட்சியில் கூட்டணி போயிட்டாருன்னா முடிஞ்சு போச்சா? அப்போ அவர் எப்படி ஒரு மாற்று சக்தி ஆவார்? ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட், எனக்கு சேஞ்சஸ் மாற்றம் ஒன்றே மாறாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கண்ணோட்டத்தோட போன கூட்டம் தான். அந்த கூட்டம் எப்பவுமே இருக்கு. வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நாம வழங்க இருக்கிற தகவல்களை உடனடியாக தெரிந்து கொள்வதற்கு வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்முடைய இன்றைய நேர்காணல்ல பத்திரிகையாளர் விஷன் அவர்கள் இருந்திருக்காங்க. வணக்கம் விஷன். வணக்கம். இன்னைக்கு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த எக்ஸிட் போலோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. எப்பவுமே ஒரு ஒப்பீனியன் போல்ஸை விட எக்ஸிட் போல்ஸ்க்கு அதிக எதிர்பார்ப்பு இருக்கும். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அதுதான் ஒட்டுமொத்தமாக ஒரு எலெக்ஷனை பிரதிபலிக்கக்கூடிய ரிசல்ட்ஸா இருக்கும். சில சமயங்கள் அது மாறி போனதும் உண்டு. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி அப்படின்றது தான் ஆவரேஜா பார்த்தோம்னா இப்போ பீப்புள்ஸ் பல்ஸ், என்டிடிவியோட பீப்புள்ஸ் பல்ஸ், சாணக்கியா, அதுக்கடுத்து மேட்ரஸ், பல்வேறு கருத்து கணிப்புகள் வந்திருக்கு. இவங்க எல்லாருமே திமுக கூட்டணி தான் முந்தும் அப்படின்னு இருக்காங்க. அதிமுக கூட்டணிக்கு 2வது இடத்துல கொடுத்துருக்காங்க. ஆவரேஜான ஒரு நம்பர்ஸ் பார்த்தோம்னா ஒரு 90 கொடுத்துருக்காங்க. இதுல ரொம்ப சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னவா இருக்குன்னா, தாவேகா கூட்டணிக்கு எல்லாருமே பெர்சன்டேஜே டபுள் டிஜிட்ல வரும்ன்றதை இங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் பலரும் மறுத்து வந்த நிலைமையில டபுள் டிஜிட்ல சீட்ஸ் வாங்கியிருக்காங்க. பிற அப்படின்ற கேட்டகரிஸ்லயும் ஒரு ஆவரேஜா 4 to 6 வரைக்கும் இல்ல 0 to 6 அப்படின்ற கணிப்புகளை கொடுத்துருக்காங்க. இதுதான் கல யதார்த்தத்தை பிரதிபலிக்குதா? உங்களுடைய பார்வை என்ன? நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டே இருந்தேன், இப்போ விஜய் கட்சி தொடங்கி இருக்கிறாரு. ஸோ இவர் பிரிக்க போகிற வாக்குகள் எல்லாமே அதிமுக வாக்குகள், அப்புறம் திமுக எதிர்ப்பு வாக்குகள். ஸோ அதனால் ஸ்வீப் பண்ணிவிடுவாங்க டிஎம்கே அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் அதை மறுத்துட்டே தான் இருந்தேன். அப்படி நடக்காது. அப்படி நீங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்கு அது பொருந்தாது. தொகுதி வாரியாக டிஸ்ட்ரிக்ட் வாரியாக உங்களுக்கு மாறும். அவர் பிரிக்கிற ஓட்டு திமுக ஓட்டையும் பிரிப்பார் இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் அப்படி சொல்லிட முடியாது. நான் திருப்பி சொல்லிட்டு இருந்தேன். இந்த எக்ஸிட் போலில் அதுதான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு கிட்டத்தட்ட போன எலெக்ஷன் மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். போன எலெக்ஷனில் கூட 150 தொகுதி திமுக கூட்டணி, அவங்க 77 அந்த மாதிரி ஏடிஎம்கே கூட்டணி. பட் இந்த வாட்டி நம்ம கருத்து கணிப்பு பார்த்தோம்னா அவங்க சாணக்கியா மட்டும் 145 to 160 கொடுத்துருக்காங்க. இல்லை டிஎம்கேக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஏடிஎம்கே 50 to 60, தாவேகாவுக்கு 13 to 18. மற்றபடி நீங்கள் 3 பேர் பார்த்தீங்கன்னா என்டிடிவியோட பீப்புள்ஸ் பல்ஸாக இருக்கலாம், மேட்ரிஸாக இருக்கலாம், ரிப்பப்ளிக்கோட பிமார்க்காக இருக்கலாம். அவங்க எல்லாருமே 125 to 145, 122 to 132, 125 to 45 தான் கொடுத்துருக்காங்க. பீப்புள்ஸ் பல்ஸும் பிமார்க்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க. 65 to 80 ஏடிஎம்கேக்கு, 65 to 80 ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. மேட்ரிக்ஸ் தான் 87 to 110 கொஞ்சம் குறைவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இது கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரிசல்ட்டு விஜய் வாக்குகள் அதிகமாக பிரிக்கிறதுனால, 2 கட்சியிலேருந்துமே பிரிக்கிறதுனால ரிசல்ட் கிட்டத்தட்ட இதில் இந்த இப்போ வந்திருக்க கருத்து கணிப்பில் ஒரு 10 சீட் முன்ன பின்ன வரலாம் இல்லையா? 10 சீட் முன்ன பின்ன வரலாம். ஓரளவுக்கு இதுதான் ரிசல்ட்டாக வரும்னு எதிர்பார்க்குறேன். போன வாட்டி 159 அப்படின்னா இந்த வாட்டி அதில் ஒரு 5லேருந்து 10 வரை குறைய தான் வாய்ப்பு இருக்கே தவிர அதிகமாக வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். 159 அப்படிங்கிறது ஒரு 150 ஆகும். 145 to 150, 55 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம்னு நினைக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு நான் கணித்த மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் பெரிய
அப்படி ஸ்வீப் 200 தொகுதி ஜெயிச்சிருவாங்க, 150 தொகுதி ஜெயிச்சிருவாங்க, விஜயோட வாக்கு சதவீதம் அதிகமாக திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாகுங்கிறதெல்லாம் உண்மை இல்லைன்னு தான் நான் நம்பியிருந்தேன். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் நிகழ்ந்திருக்கு. இப்போ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா வாக்கு சதவீதம் அப்படின்றத வந்து நம்ம எடுத்துக்கலாம். நம்பர்ஸாக பார்க்கும்பொழுது இத்தனை நம்பர்ஸ் அப்படின்னு கிடைக்குது. வாக்கு சதவீதம் அப்படின்னு பார்த்தோம்னா திமுகவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பீப்புள்ஸ் பல்ஸோட நான் சொல்கிறேன், திமுக பார்த்தீங்கன்னா ஒரு 38.4 கொடுத்துருக்காங்க. இதே வந்து ஏடிஎம்கே அலையன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 31.5, விஜய் அவர்களுடைய கட்சிக்கு பார்த்தீங்கன்னா 23.6, தென் அதர்ஸ்க்கு வந்து 6.5 அப்படின்ற அந்த பெர்சன்டேஜ் இருக்கு. இந்த பெர்சன்டேஜை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஓவராலா தமிழ்நாடு ஃபுல்லா இந்த மாதிரியான பெர்சன்டேஜ் இருக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா திமுகவோட கோர் ஓட்டர் கூட்டணியை இல்லாமலே அவங்க 2 பேருக்குமான ஓட் பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். வெற்றி யார் ஜெயிச்சா கூட பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 1%, 2%, 3% தான் இவங்க 2 பேருக்குமான தனித்தனியாக ஏடிஎம்கேடிஎம்கான வாக்கு சதவீத வித்தியாசம் இருக்கும். கூட்டணியாக வரும்போது ஒரு 5க்கு மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுதான் அதில் ஒன்றும் பெரிய சர்ப்ரைஸ் இல்லை. ஏன்னா 2 பேருக்குமே இப்போ நம்ம ஏன் விஜய் வந்து அப்படியெல்லாம் முதல் எலெக்ஷன்லேயே வந்து ஆட்சியில் உட்கார முடியாதுன்னு ஏன் சொல்கிறோன்னா, அவங்களோட கோர் ஓட்டெல்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நம்ம சொல்கிறோம்ல. நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அதுதான். இப்போ திமுக ஜெயிச்சாலுமே அவங்களுக்கு என்ன ஆகும், இந்த எலெக்ஷனில் ஒரு 2 ஏடிஎம்கே கூட நேரடி ஏடிஎம்கே வாங்கின ஓட்டும் திமுக ஓட்டும் வாங்கின ஓட்டையும் கம்பேர் பண்ணும்போது அது ஒரு 1.5%, 3% தான் இருக்கும். குறைஞ்சபட்சம் 1%, மேக்ஸிமம் ஒரு 3.5% வித்தியாசமாக வரும் இல்லையா? ஸோ அந்த அதுதான். இன்னொன்று நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் வந்து திமுக 50% அடிக்கும், 45க்கு மேலே அடிக்கும்னு சொல்லும்போது அதில் கொஞ்சம் குறைஞ்சதை பார்க்குறோம். இல்லை அந்த குறைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் விஜயை நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ ஏன்னா 2 பக்கமே ஓட்டு வாங்குறாரு. இப்போ 2 பேருக்குமே திமுக ஒரு 40யும் ஏடிஎம்கே ஒரு 37 வாங்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர் பிரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக 2 பேருக்கிட்டேருந்து ஒரு 3% குறைஞ்சிரும்ல இல்லையா? ஸோ அது அப்படி 3லேருந்து 5 வரைக்கும் கூட குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ ஓவரால் பெர்சன்டேஜ் வந்து 45 போகிறதுக்கான சான்சஸ் வந்து குறைவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 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 இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பீப்புள் பல்ஸ் எத்தனை % சொல்லியிருக்காங்க டிஎம்கேக்கு? அவங்களுக்கு 38% கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்ட்லி அதான் சொல்கிறேன். அந்த 45 இருக்காது, அங்கே இந்த 5 போயிடுச்சுன்னா ஏன்னா அவங்களோட ப்ரீவியஸாக பார்த்தோம்னா 45% இருந்தது. அது வராது. உங்களுக்கு ஒரு அரௌண்ட் ஒரு 40 அதில் தான் வரும். அப்படி ஏடிஎம்கே என்ன கொடுத்துருக்காங்க? அவங்களுக்கு 31 கொடுத்துருக்காங்க. ஓகே, 31 அவ்வளோ டிஃப்ரெண்ட் வரும்னா நம்மள குறைவான வித்தியாசம் தான் வரும். ஒரு 5க்குள்ளே தான் வித்தியாசம் வரும்னு நினைக்கிறேன். கூட்டணியாகவே கோர் ஓட்டு 2-3 தான் வரும். கூட்டணியாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 5 தான் டிஃப்ரெண்ட் வரும்னு நினைக்கிறேன். தாவேகா பொறுத்த வரைக்கும் 23.6 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. தாவேகா பெர்சன்டேஜ் 23ங்கிறது ஒன்று கொடுத்துருக்காங்க. மற்றவங்க வந்து எல்லாருமே பெர்சன்டேஜ் நமக்கு டீடைல்ஸ் வரல. இப்போ தான் நம்ம வீடியோ பார்த்தது பேசி. ஏன்னா இருக்கிறதுலே வந்து ரிபப்ளிக்கும் பீப்புள்ஸ் பல்ஸும் தான் வந்து அதிகமான சீட்ஸையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா அதனால தான் நம்ம இந்த ரிப்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம். தாவேகாக்கு அதிகமான ஒரு சீட்ஸ் கொடுத்தது வந்து பீப்புள்ஸ் பல்ஸும் ரிபப்ளிக்கும் தான். ஸோ பெர்சன்டேஜ் வைஸாக பார்க்கும்போது ஆவரேஜாக ஒரு 23% வந்து அவங்க வாங்குறாங்க. 23 வருமாங்கிறது எனக்கு சொல்ல தெரியல. குறைந்தபட்சம் 15 ஆகவும் அதிகபட்சம் 20 ஆகவும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ நம்ம இது வந்து ஒரு கருத்து கணிப்பு தான் இல்லையா? ஸோ இதுலேருந்து எப்போவுமே ஒரு 2-3% முன்ன பின்ன வருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். பெரும்பாலான தேர்தலில் எக்ஸாக்டாக அதே நம்பர் வந்துடாதுங்கிற பட்சத்தில் நான் எப்படி கணிக்கிறேன்னா, எவ்வளோ குறைந்தாலும் 15 கீழே போகிறதுக்கு சான்சஸ் இல்லை. பெர்சன்டேஜாக சொல்கிறேன். அதிகபட்சம்னா உங்களுக்கு 20 வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ரேஷியோக்குள்ளே தான் தாவேகா பெர்சன்டேஜ் வரும்னு நான் கணிக்கிறேன். இந்த 4 முனை போட்டி அப்படின்றது ஒரு வலுவான ஒரு போட்டியை கொடுத்துருக்கு அப்படின்றது தான் இந்த ரிசல்ட்ஸ் வந்து நம்ம காமிச்சிருக்கு. இது ஒரு என்ன மாதிரியான ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். கருத்து கணிப்பை பார்க்கும்போது 4 முனை போட்டியாக இல்லை 3 முனை போட்டியாக மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாம் தமிழர் வழக்கம் போல் 0 சீட்டில் தான் இந்த வாட்டி முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். சீமான் அவர்களுக்கு அவர் ஜெயிச்சா சந்தோஷப்படுவேன். நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் ஜெயிச்சு அவரோட கருத்துக்களில், ஐடியாலஜியில், அவர் பேசுகிற விஷயங்களில், பெரியார் குறித்து எல்லாத்துலேயுமே அவரோட எந்த கருத்துலேயுமே ஐடியாலஜி எனக்கு உடன்பாடு கிடையாது. ஒரு கருத்தை கூட உடன்பாடு கிடையாது. ஆனால் அவர் மாதிரி ஒரு பர்சன் சட்டசபைக்கு உள்ளே போகும்போது ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகளுக்கு எதிராக பேசக்கூடிய விஷயங்கள் இஷ்யூ பேஸ்டாக ஒன்று குரல் கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக இருப்பாருன்னு நான் நம்புகிறேன். அதனால அவர் போகணும்னு விரும்புகிறேன். ஓகேவா? ஸோ அது என்னோட பர்சனல் ஒப்பீனியன், விருப்பம். ஆனால் அது உங்கள் பர்சனல் ஒப்பீனியன் நீங்கள் சொல்கிறீங்க. நிறைய பேர் இன்னைக்கு பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும், வேறு தளங்களில் பேசக்கூடிய அரசியல் விமர்சகர்களாக இருக்கட்டும், அவங்களுடைய கருத்தும் வந்து சீமான் சட்டமன்றத்துக்கு வரணும் அப்படின்ற அவங்களுக்கும் இந்த உங்களுக்கு மாதிரி தான் மாற்று கருத்துக்கள் இருக்கும்போது சீமான் மாதிரியான ஒரு ஆள் வந்து சட்டமன்றத்துக்குள்ள வரணும் அப்படின்றத நிறைய பேர் நான் பதிவு பண்றத நிறைய பேட்டிகள்ல பார்க்க ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஆளுங்கட்சி யார், அது அதிமுக வந்தாலும் சரி திமுக வந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவங்க கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் தமிழகத்துக்கோ தமிழ் மக்களுக்கோ எதிரான விஷயங்களோ சில திட்டங்களோ சில ஸ்கீம்ஸோ வரும்போது அதற்கு எதிராக பேசுறது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அந்த 2 கட்சி இல்லாமல் இன்னொருத்தர் உள்ளே போகிறது நல்லதாக இருக்கும். கண்டிப்பாக சீமான் அதை பேசவும் செய்வார், நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான். மற்றபடி அவர் ஐடியாலஜிலேயே அவரோட செயல்பாடுகளே அவர் திட்டங்களே எனக்கு எதுலையுமே உடன்பாடு இல்லை.
ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசுறது தானே ஒரு பத்திரிகையாளரோட வேலை. அதுதானே எதிர்கட்சியில் இருக்கவங்களோட வேலையாக இருக்கும்போது, எம்எல்ஏக்களோட சட்டசபைக்குள்ள எம்எல்ஏயோட வேலையாக தான் இருக்கும்போது அப்படி ஒரு பர்சன் போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் ஜெயிப்பாரான்னு தெரியல, கடினம் தான், வாய்ப்பு குறைவு தான், மிக குறைவு தான். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த முறை அவங்களுக்கு எந்த சீட்டு வர போகிறதில்ல. 8% வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த முறை 3 குறைந்து 5 தான் வரும்னு நினைக்கிறோம். அப்போது விஜய்க்கு நியர்லி 20 வரும்போது அவங்க அஸ்யூஷுவல் வழக்கம் போல் 35க்கு மேலே எடுக்கும்போது 2 பேரும் 5% வாங்குறது ஒரு போட்டியாங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அது ஒரு கடுமையான போட்டி இல்லை, ஒரு 3 முறை போட்டியாக நம்ம இதை கருதணும்னு நினைக்கிறேன். இந்த எலெக்ஷனில் எல்லாரும் சொன்ன மாதிரி கண்டிப்பாக விஜய் ஒரு மேஜர் ஃபேக்டர். அவருக்கு புதிதாக வரக்கூடிய ஒரு நடிகராக இருந்தால் கூட அவரை நம்பி பல பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறத, ஓட்டு போடுவாங்க நமக்கு தெரியும். அவரும் ஓகே இவ்வளோ பேர் நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, இப்போ என்ன தெரியுமா எனக்கு இப்போது பதட்டமாக இருக்குது, எலெக்ஷன் வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் ரிசல்ட் வந்துச்சுன்னா, விஜயோட ரிசல்ட்டில் விஜயோட கருத்து கணிப்பில் பெரிய சேஞ்சஸ் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் சொன்ன மாதிரி அது மாதிரி தான் இருக்கும். சேஞ்சஸ் உங்களுக்கு ஏதாச்சும் நடக்குதுன்னா ஏடிஎம்கே உள்ள தான் இருக்கும். ஏன்னா 2016 எலெக்ஷன்ல எல்லாருமே கருத்து கணிப்பு திமுக ஜெயிக்குன்னு சொல்லும் பொழுது, கூட்டணி வரும்பொழுது 2016 நிச்சயமா வந்து எல்லாருமே கழிச்சது திமுக கூட்டணி அப்படின்னாங்க. ஆனா அது முற்றிலும் மாறி ஏடிஎம்கே ஆட்சியை வந்து ரீடைன் பண்ணாங்க. 234 தொகுதியும் இரட்டை சின்னத்தில் போட்டிட்டாங்க. சிறிய கட்சிகள் தான் கூட்டணியில் இருந்தாங்க, பெரிய கட்சி யாருமே கூட்டணி இல்லாம மக்கள் நல கூட்டணின்னு ஒரு இது வேற ஃபார்ம் ஆச்சு. அதுதான் முக்கியமான ரீசன். ஸோ அந்த இடத்துல அந்த கருத்து கணிப்பு டோட்டலாக மாறுச்சு. ஸோ அதனால மாறதுன்னு சொல்லிட முடியாது. ஸோ அது வேணா மாறலாம். ஆனால் அவங்க 2 பேருக்குள்ள அந்த சேஞ்சஸ் இருக்குமே தவிர விஜயோட கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் பெரிய சேஞ்சஸ் இருக்காது. 2-3% முன்ன பின்ன வரலாம், சீட்டு வேணா 2-3 முன்ன பின்ன வரலாமே தாண்டி பெரிய சேஞ்சஸ் இருக்காதும் போது அவர்கள் அதை அக்செப்ட் பண்ணணும். என்ன தெரியுமா பேசுவாங்க, இப்போ திமுக கள்ள ஓட்டு போட்டாங்க, இவிஎம் மிஷினில் பிஜேபி தான் இவங்களுக்கும் பிஜேபி தான் ரகசிய கூட்டணியாச்சே, பிஜேபி கிட்ட பேசி எங்கள் ஓட்டெல்லாம் குறைச்சிட்டாங்க, எங்களை பாருங்கள் சென்னையிலேருந்து வந்து பல கோடி பேர் 2300 கோடி பேர் சென்னையிலேருந்து ஓட்டு போட இருந்தோம், தமிழ்நாட்டில் மொத்தம் 8 கோடி பேர் தான் இருப்பாங்க, 2300 பேர் ஓட்டு போட போனோம், அந்த 2300 கோடி வரையும் தடுத்துட்டாங்க, செங்கல்பட்டு பக்கம் ஒரு கண்டெய்னரை கவுத்து போட்டு முடிச்சுட்டாங்க, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பேசுவாங்க. அப்படியெல்லாம் பேசாமல் மக்களோட அந்த கருத்தை அவங்களோட முடிவை மதித்து, முதல் எலெக்ஷன்லேயே இவ்வளோ வாக்குகள் கிடச்சிருக்கு, இவ்வளோ பேர் நம்பி வாக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த நம்பிக்கையை அதிகமாக்குறதுக்கான வேலையை செய்யணும். அதை செய்யாமல் இந்த மாதிரிலாம் செய்வாங்கிறது தான் ஒரு பதட்டமாக இருக்குது. நம்ம சொல்கிற மாதிரி செஞ்சுட்டாங்கன்னா ஃபைன். ஸோ கண்டிப்பாக அவர் ஒரு 2 பக்கமுமே ஒரு கணிசமான ஓட்டை பிரிச்சிருக்கிறாரு. மாற்றம் வேணும்னு இங்கே ஒரு கூட்டம் எப்போவுமே பேசிகிட்டு இருக்கோம். ஓகேவா? எதுக்கு மாற்றம் வேணும்னா தெரியாது அவங்களுக்கெல்லாம். மாற்றம் வேணும், ஏன் மாற்றம் வேணும், என்ன மாதிரியான மாற்றம் வேணும்னா தெரியாது. இவங்க 2 பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு எடுத்துட்டாங்க, எங்களுக்கு சேஞ்ச் வேணும் அப்படிங்கிற கூட்டம் வந்து எப்போவுமே இருக்கும். அது ஒரு 10% இருக்கும். விஜய் மாதிரியான ஆட்கள் வரும்பொழுது ரொம்ப ஒரு பெரிய முகம், பிரபலமான முகம் அப்படின்னு சொல்லும்போது அது கூட கொஞ்சம் டைலமாவில் இருக்கிறவங்க சேர்ந்து ஆடாகி தான் இந்த 15 20 வரைக்கும் நடக்க போகுது இல்லையா? ஸோ அதனால அவர் அந்த ஓட்டை வாங்க போகிறாரு. ஸோ அது கண்டிப்பாக 2 பேரோட பர்சன்டேஜையும் குறைச்சிருக்கு. கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய அவங்களோட பர்சன்டேஜ் குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, ஒரு 25 தொகுதி திமுக அதிகமாக வர்றது குறையலாம், அதில் ஒரு 25 தொகுதி அதிமுக அதிகமாக வர்றது கூட குறைஞ்சிடலாம். ஏன்னா அவர் பிரிக்கக்கூடிய ஓட்டு எந்த தொகுதியில் யாரோட ஓட்டை பிரிக்கிறாரோ அதை பொறுத்து வெற்றி வாய்ப்பு மாறுது இல்லையா? ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய டேமேஜை கிரியேட் பண்ணியிருப்பாருன்னு நம்புகிறேன் நான். ஸோ இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு டேமேஜ் கிரியேட்டர். ஒரு மாற்றத்திற்கான ஒரு பர்டிகுலர் செக்டாரில் ஓகே ஒரு சேஞ்சுக்கான ஆளை நம்பி கொடுத்துருக்காங்க. அவர் மாற்றத்துக்கான ஆளை நான் நம்பல, ஏன்னா அவர் இது வரைக்கும் அப்படி எதுவும் பேசலை. பட் ஒரு கூட்டம் நம்பி இருக்கு, அது ஒரு பெரிய கூட்டமாக இருக்குது. ஒரு 15 to 20% ஹியூஜ். ஸோ அப்போ அதற்கு அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா அடுத்தடுத்து செயல்படணும்னு நினைக்கிறேன். அப்போ இங்க இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பான்மை அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனா ஒரு குறிப்பிட்ட 20% அப்படின்னு சொல்லும் பொழுதே வந்து மக்கள் வந்து இந்த பைபோலார் பாலிடிக்ஸ், அதாவது இந்த திராவிட கட்சிகளுடைய இந்த ஆட்சியை வந்து வெறுக்கிறாங்களா இல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்களா, அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்களா? அப்படி இல்லை, யாரும் நிலைமைக்கு தள்ளப்படலை. நீங்கள் 2 திராவிடியன் ஐடியாலஜி இருக்கக்கூடிய 2 திராவிடியன் பார்ட்டிஸை தாண்டி இன்னொரு பார்ட்டி, ஒரு கட்சி ஆரம்பிச்சு முதல் எலெக்ஷன்லயே இவ்வளோ பெரிய பெர்சன்டேஜ், நம்ம 23 அப்படின்னு கூட எடுக்க வேண்டாம், அதுல இருந்து கூட குறைச்சி ஒரு 20% பார்த்தா கூட மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கி இல்லையா? ஏன்னா இவர் விஜயகாந்த் அவர்கள் வரும்பொழுது ஒரு 8% வாக்கு வாங்கினாங்க. ஆனா இதுவே வந்து விஜயா இருக்கும் பொழுது அது 20% மாறுது அப்படின்னு போது அப்ப அந்த மக்கள் கிட்ட ஒரு வெறுப்பு இருக்குதா? இந்த பைபோலார் பாலிடிக்ஸ் வந்து மக்கள் வெறுப்பு இல்லை. நீங்க வந்து நம்ம ஊர்ல பலரும் அதிகமான மக்கள் பொலிட்டிக்கல் தான், எல்லாருமே பொலிட்டிசிஸ்ட் கிடையாது. ஓகேவா? அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைமுறைக்கு பிறகு நீங்கள் 80களில் பிறந்து 90களில் உலகத்தை பார்க்க ஆரம்பித்த அந்த கூட்டம், 90களில் பிறந்து அதற்கு பிறகு ஆரம்பித்த அந்த க்ரௌடுக்கு வந்து எப்பொழுதுமே குறைகள் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். இவ்வளோ நிறைகள் நிகழ்ந்ததுக்கே ஒரு பெரிய போராட்டமும் பெரிய வரலாறு இருக்கிறது கண்ணுக்கு தெரியாத போது அந்த கூட்டம் எப்பொழுதுமே சேஞ்ச் வேணும், இந்த 2 பேரும் சரியில்லை, புதுசாக ஒரு மாற்றம் வேணும்னு பேசிகிட்டே இருப்பாங்க. ஓகேவா?
ஸோ அந்த க்ரௌடு தான். அந்த க்ரௌட் எப்போவுமே ஒரு 10% இருக்கும். விஜய் வரும்போது அது கூட ஒரு 5%, 8% கூட ஆட் ஆகுது. அதற்கு காரணம் வந்து ஏடிஎம்கே டிஎம்கேலாம் இல்லை, அது இவர்களுடைய அரசியல் குறித்த விழிப்புணர்வு குறைவாக இருக்கிறது தான். ஏடிஎம்கே டிஎம்கே இல்லை, அது காரணம் அவங்க செஞ்ச தவறு இல்லை. அவர்கள் நிறைய விஷயங்கள் செஞ்சு தான் தமிழ்நாட்டை எல்லா விதத்திலும் எல்லா செக்டாரிலும் பல செக்டாரில் நம்பர் 1 ஸ்டேட்டாக மாற்றிருக்கும் இல்லையா. இன்னும் அதை டெவலப் ஆகி தான் போயிட்டே இருக்கே தவிர நீங்கள் எந்த செக்டாரில் வந்து கீழே போயிடுச்சுன்னு சொல்ல முடியும்னா இல்லை இல்லையா. குறைகள் இருக்குது, போதாமைகள் இருக்குது, விமர்சனம் இருக்குது, அது எல்லாமே மினிமமாக தான் இருக்குது. அதிகபட்சமாக இங்கே நல்லது நடந்திருக்கு. கையில் இருக்கக்கூடிய எளிய மக்களுக்கான குற்றங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இல்லையா. குறிப்பாக தலித் பீப்புளில் இருக்கக்கூடிய ஒரு அவங்களுக்கான அவங்க மீதான கொடுமைகளோ அந்த விஷயங்களோ அந்த ஏரியாவில் இன்னும் போகாமல் இருக்குது. இன்னும் வந்து மலைவாழ் மக்களுக்கு அவங்க கிட்ட போய் சேராமல் இருக்குது. இது யாருக்கு வந்து ஓட்டில் இம்பேக்ட் பண்ண முடியலையோ அல்லது ஓட்டில் எலெக்ஷன் பாலிசி இம்பேக்ட் பண்ண முடிஞ்சாலும் பிரிஞ்சிருக்காங்களோ இவங்களால நம்மளை தீர்மானிக்க முடியாது. அப்படிங்கும்போது உலகம் முழுக்க எந்த கட்சியமாக இருந்தாலுமே அவங்களுக்கான தேவைகளை கொஞ்சம் குறைவாக தான் செய்வாங்க. ஒரு பார்ட்டி வந்து இல்லை ஒரு கேஸ்டாக இருக்கலாம், இல்லை ஒரு மதமாக இருக்கலாம், அவருடைய வாக்கு தான் நம்மளுடைய வெற்றியை நிர்ணயிக்குது, எலெக்ஷனில் இம்பேக்ட் பண்ணுறாங்க நேரடியாக அப்படின்னா அவர்களுக்கான தேவைகளை உடனடியாக செய்வாங்க. இது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தலித் சமூகத்தை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா இங்கே 20% இருந்தால் கூட ஒரு உத்தேசமாக சொல்கிறேன், எல்லா கட்சியிலையும் இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக ஒருமித்த ஒரு சக்தியாக இல்லை இல்லையா. அவர்கள் ஒருமித்த ஒரு சக்தியாக இருந்து ஒரு குடையின் கீழ் இருந்தாங்கன்னா இன்றைக்கி அவர்களுக்கான ஒரு ஆணவ கொலைக்கான தனிச்சட்டம் ஏற்றுறதில் இவ்வளோ சுணக்கம் இருக்காது இல்லை. ஸோ நம்ம அதை அப்படி தான் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அது எல்லாமே ஒரு 25% இருக்குது. அதை அடுத்தடுத்து சரி பண்ணுவாங்க நம்ம நம்பலாமே தாண்டி அவர்கள் இந்த தமிழகத்துக்கு எதுவுமே பண்ணல, இவங்களை மாற்றி ஆகணுங்கிற அளவுக்கு மோசமானவங்க இல்லை. ஏடிஎம்கே இன்றைக்கி பிஜேபிக்கில் இருக்கிறதுங்கிறதுனால நம்ம அதை வந்து நம்ம பெருசாக விமர்சனம் பண்ணுறோம். ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு இன்றைக்கி ஒருவேளை ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தால் இன்றைக்கி இந்த சீனே இல்லை இல்லையா. பிஜேபிக்கு இங்கே ஒரு என்ட்ரியே இல்லை, ஏடிஎம்கே கூட அப்படி ஒரு என்ட்ரியே இல்லை. ஸோ ஏதோ ஒரு கட்டத்தில் இப்போ இந்த முறையும் ஏடிஎம்கே தோல்வி அடைஞ்சதுன்னா எடப்பாடி இதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும். பிஜேபி கூட தான் நம்ம கடைசி வரைக்கும் தோல்வி தான், 10 தோல்வி 11 தோல்வி 12 தோல்வி ஆட் ஆகிட்டே இருக்கும். அப்படிங்கிறத எடப்பாடி அவர்களும் தன்னை பரிசீலித்துக் கொள்ளக்கூடிய நிலைக்கு வரணும், அதை நோக்கி நகர்வாருன்னு நம்புகிறேன். ஸோ அது பிஜேபி இல்லை அப்படின்னா நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏடிஎம் டிஎம்கே ரெண்டு நமக்கு ஒன்று தான். ஆப்வியஸ்லி ரெண்டு பேர்கிட்டையும் யார் அதிகம் செஞ்சிருக்காங்க யார் கம்மியாக செஞ்சிருக்காங்க கம்பேர் பண்ணுறத வேற. பட் ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரோட கான்ட்ரிபியூஷன் டு த சொசைட்டி நிறையவே இருக்குது. எஸ்பெஷலி எஜுகேஷனாக இருக்கலாம், பெண்கள் சம்மந்தமான விஷயங்களாக இருக்கலாம் இல்லையா. ஸோ அதனால் அவர்கள் காரணம் கிடையாது, அது நம்மளுடைய அரசியல் பற்றிய எங்கள் சமூகம் பற்றிய புரிதல் குறைவாக இருக்கிறதுனால. நான் வந்து சின்ன வயசில் எனக்கு தெரிஞ்சு 3ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் எங்கள் வீட்டில் விளக்கில் தான் நான் வந்து படித்தேன். ஓகேவா, விளக்கு தான், பவர் கிடையாது. ஆனால் என்னுடைய குழந்தைகளுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது, என்னுடைய தம்பி தங்கச்சிக்கு அந்த பிரச்சனை கிடையாது. என்னோட அது முடியுது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் படிக்கிறேன். ஓகே, அம்மா அப்பா படிக்காதவங்க, நான் தான் முதல் முறையாக ஸ்கூலுக்கு போகும்போது அப்படித்தான். ஸோ நான் வந்து அடுத்தது வரும்போது என் தம்பி தங்கச்சியெல்லாம் கொஞ்சம் ஏஜ் டிஃப்ரெண்ட் இருக்கனால அவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. அப்போ அவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதே தெரியாது. நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். இது ஒரு இண்டிவிஜுவல் ஒரு குடும்பத்தோட பிரச்சனையாக இருந்தால் கூட ஓவராலாக சொசைட்டியில் இப்படி தான் பிரதிபலிக்கும். ஒரு சமூகம் இங்கே இருந்த பிரச்சனையை பார்த்துடுச்சு, இன்னைக்கு இவ்வளோ சூப்பர் ஆகிடுச்சுன்னு பேசும். அதை பார்க்காத சமூகம் அன்னைக்கு சூப்பர் ஆகிடுச்சுன்னு பேசாது, என்னையா இது சரி பண்ணாமல் இருக்காங்கன்னு பேசும். புரியுது உங்களுக்கு? அது அவங்க குத்தமும் இல்லை, அது ஒரு மென்டாலிட்டி. நம்ம அப்படி பார்க்கக்கூடாது அரசியலை. எங்கிருந்து எங்கே வந்திருக்கோன்னு தான் பார்க்கணும். அப்படி சுவிட்ச் போட்டால் மொத்த பிரச்சனையும் ஒரே சுவிட்சில் வந்து சரி பண்ண முடியாது. அது எங்கள் அண்ணன் சீமானால் மட்டும்தான் முடியும். பாவம் நீங்கள் அவருக்கு ஓட்டும் போட மாட்டேங்கிறீங்க, அப்போ அதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது? அப்படி ஒரு சுவிட்சில் பண்ணிட முடியாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, அந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். அதுக்காக அது எதுவாக தான் நடக்குன்னு பொறுமையாக உட்காரவும் சொல்லலை. அப்படிலாம் ரொம்ப சோம்பலாக உட்காந்துருக்காங்க. இங்கே பொறுமையாக நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கிற கோரிக்கையை வைக்கலாம். அப்போது மாற்றம் என்று வருகிறவர்கள் இந்த இஷ்யூவெல்லாம் அட்ரஸ் பண்ணி ஒரு பெட்டர் சேஞ்சான ஆப்ஷனாக இருந்தால் நம்ம சூஸ் பண்ணலாம். ஆனால் இத்தனை காலகட்டங்களில் திராவிடியன் பார்ட்டிஸுக்கு மாற்றாக வந்த யார் அப்படி இருந்தா? யார் திராவிடியன் பார்ட்டிஸை தாண்டி அவங்க சொன்ன ஐடியாலஜிஸோ அவங்க சொன்ன திட்டங்களை தாண்டி என்ன புதுசாக சொல்லி வச்சுட்டாங்க? இவங்களுக்கு இவர் தான்ப்பா மாற்று அப்படிங்கிறத ஒத்துக்கிற அளவுக்கு யார்கிட்ட ஸ்ட்ராங்கான ஒரு குவாலிட்டியோட வந்தாங்க? இல்லை ஸ்ட்ராங்கான குவாலிட்டியாக வந்தாலும் எத்தனை பேர் கன்சிஸ்டன்சியாக இருந்தாங்க? அதுவும் இருக்குல்ல. விஜய் இப்போ வர்றாரு, விஜய் நாங்கள் மாற்றமாக ஏற்றுக்கிட்டா கூட 20% ஓட்டு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். விஜய் அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் வேலை செய்யணும்ல, அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் களத்தில் இருக்கணும்ல. களத்தில் இல்லாமல் போயிட்டாருன்னா, இல்லை ஏதாவது ஒரு கட்சியில் கூட்டணி போயிட்டாருன்னா முடிஞ்சு போச்சா? அப்போ அவர் எப்படி ஒரு மாற்று சக்தி ஆவார்? மாற்றத்துக்கு ரெடியாக இருந்தால் கூட கன்சிஸ்டன்சியாகவும் இருக்கணும். காங்கிரஸ்கிட்டேருந்து ஒரு மாற்றத்தை நோக்கி திமுக பக்கம் ஏன் மக்கள் நகர்ந்தாங்கன்னா கன்சிஸ்டன்சி இல்லையா? வந்தால் மட்டும் போதாது, மாற்றத்தை சொல்லி முதல்ல இங்கே வர்றவங்களே இவங்க ரெண்டு பேரையும் தாண்டி அற்புதமான திட்டங்களோடையோ செயல் திட்டங்களோடையோ வரல. ஒன்று, அதுவே ஒரு பெரிய பிரச்சனை.
அப்படி வந்தாலும் கன்சிஸ்டன்சியோட இருந்தாங்கன்னா இல்லை. இந்த ரெண்டையும் சரி பண்ணால் தான் மாற்றம் நிகழும். அது வரைக்கும் இவங்க 2 பேரில் ஒருத்தவங்க நம்ம யார் பெட்டரோ, அன்னைக்கு சூழலுக்கு யார் பெட்டரோ அவங்களை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இவங்க 2 பேரும் அவ்வளோ மோசம்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகேவா, நம்மளெல்லாம் அப்படி ஒன்றும் பண்ணிட மாட்டாங்கிறது என்னுடைய கருத்து. நீங்க நிறைய சோஷியல் ஃபேக்டர்ஸை வந்து சொன்னீங்க இல்லையா, இதெல்லாம் வந்து ஒரு காரணமா இருக்கலாம். ஆனா நான் எப்படி நினைக்கிறேன், இந்த சோஷியல் ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து போலரைஸ் ஆகி விஜய்க்கு ஓட்டா மாறி இருக்கா அப்படின்றத தாண்டி இங்க மாற்றம் மட்டுமே வேணும் அப்படின்றத மாற்றத்தை ஒரு ஃபேஷனா இருக்கக்கூடிய அந்த ஒரு செக்டர் ஆஃப் பீப்புள் தான் போயிருக்காங்களோ அப்படின்றத மாதிரியான ஒரு தோற்றம் எனக்கு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நம்ம சமூக ஊடகங்கள்ல பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான நீங்க நிறைய பிரச்சனைகள் சொன்னீங்க. இங்க சமூகத்துல எத்தனை பிரச்சனைகள் இருக்குன்னு, இதெல்லாம் போலரைஸ் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு கூட தெரியல. ஏ பொலிட்டிக்கல் அந்த பிரச்சனைகளுக்காக போனவங்க இல்லை, அந்த பிரச்சனைக்காக இவங்க போனாங்கன்னா அந்த பிரச்சனை அவர் பேசியிருக்கணுமே. அவர் பேசியிருந்தா அதை நோக்கி நகர முடியும். அவர் அதை பேசவில்லை போது அதை இப்போ நான் அந்த மாதிரி விஷயங்கள் வேணுங்கிறேன். விஜய் அதை பேசினா தான் விஜய்க்கு ஓட்டு போடுவேன். விஜய் அதை பேசினா அதுக்கு அவர் ஓட்டு போட போகிறேன். அப்போ விஜய்க்கு ஓட்டு போட்டவங்கலாம் இவ்வளோ சமூக இங்கே இருக்கக்கூடிய சோஷியோ பாலிட்டிக்ஸை தெரிஞ்சு சோஷியல் ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கிட்டு இவர் ஒரு அற்புதமான மாற்றமாக இருப்பார்லாம் போல. விஜய் எனக்கு இவங்க 2 பேர் வேணாம், ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட், எனக்கு சேஞ்சஸ், மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கண்ணோட்டத்தோட போன கூட்டம் தான். அந்த கூட்டம் எப்பவுமே இருக்கு. அந்த கூட்டத்தை மொத்தமாக ஒருங்கிணைச்சாங்கன்னா அது 10% இருக்கு எப்பவுமே. இல்லை அது ஒரு 20% இருக்குங்கிறது இந்த எலெக்ஷன் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அதை மொத்தமாக ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பெரிய முகம் வரல. ரஜினிகாந்த் வந்து அந்த டைமில் ஒன்று நடந்திருக்கும், ரஜினிகாந்த் வரல அப்படிங்கும்போது இப்போ விஜய் வராரு கரெக்டான டைமில். ஸோ அப்போ அதனால இல்லைங்க அது 10 இல்லை அது 20%ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா, இந்த ஏ பொலிட்டிக்கல் குரூப்பு அப்புறம் வந்து இதெல்லாம் யோசிக்காம எங்களுக்கு சேஞ்சஸ் தான் வேணும்னு நினைக்கிற கூட்டம் அது ஒரு 20%. விஜய் எத்தனை % வாங்குறாரோ அந்த பிரச்சனையை நம்ம புரிஞ்சுக்கலாம். அது 15லேருந்து 20 வச்சுக்கோங்களேன். எலெக்ஷன் வந்து அது ரிசல்ட் வந்தால் தெரிஞ்சிடும். இப்போ எனக்கு என்னன்னா எனக்கும் ஒரே நீங்க என்ன நினைச்சு சிரிக்கிறீங்கன்னு தெரியுது. ஏன்னா இந்த புதிதாக வந்த பார்ட்டிக்கு நிச்சயமா இவ்வளவு % அதிகம். ஆனா தாவேகா தொண்டர்கள் எப்படி எடுத்துக்குவாங்கன்றதான் நீங்க யோசிக்கிறீங்க. அதுக்கு தான் சிரிச்சேன். இப்போ 6லேருந்து 10ன்றாங்க, 8லேருந்து 12ன்றாங்க, 18 to 24 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய எண்ணிக்கை. கிட்டத்தட்ட சிரஞ்சீவிக்கு நடந்த மாதிரி நடக்கும் நான் புரிஞ்சுக்கிறேன். அவர் ஒரு 16% ஓட்டு வாங்கினாரு, 18 சீட்டு ஜெயிச்சார். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் நடக்கும். 1-2 முன்ன பின்ன வரலாம், பிரச்சனைலையும் சரி சீட்லையும் சரி முன்ன பின்ன வரலாம். நான் 10 தாண்டுவார்னு நினைக்கல சீட்டு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10க்குள்ளே தான் வருவார்னு நினைக்கிறேன். பட் பார்க்கலாம், கருத்து கணிப்புலாம் வந்திருக்கல. நமக்கு ஒரு கணிப்பு இருக்குன்னா அவங்க நம்மளோட அதிகமாக களத்தில் வேலை செஞ்சு சொல்கிற கணிப்பு. அதனால் அவங்க கணிப்பு அதெல்லாம் நடக்காது, நம்ம உதாசீனப்படுத்த வேண்டியதில்லை. நமக்கு ஒரு கணிப்பு இருக்குது, நம்ம களத்தில் ஒரு வேலையை செஞ்சுருக்கோம், நமக்கு ஓவரால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்ம ஒரு கணிப்பு சொல்கிறோம். அதோடைய என்னுடைய கணிப்பு 5லேருந்து 10 வரைக்கும் வருங்கிறது என்னுடைய கணிப்பு. அவர் 20 வாங்கிட்டார், 18 வாங்கிட்டாருன்னா அது நிகழ்ந்துடும். அவங்க சொன்னது சந்தோஷம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் விஜயோட தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க 234 தொகுதியும் ஜெயிச்சு சிஎம் ஆகிடுவார்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு 20 ஏமாத்திரம், அல்லது அவர் வாங்கக்கூடிய 20% ஏமாத்திரம். விஜய் தொண்டர்கள் எப்படிதோ அப்படியே தான் விஜயும். சிரஞ்சீவிக்கு முதல் எலெக்ஷனில் அவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்து கூட அவர் அன்னைக்கு அதுக்கப்புறம் அவர் நின்றுருந்தாருன்னா இன்றைக்கி அவர் முக்கியமான சக்தி. அவர் என்ன பண்ணிட்டாரு, கட்சியவே இன்னொரு கட்சியோட இணைச்சிட்டு விலகிட்டார். ஸோ நான் முதல் எலெக்ஷன்லேயே முதலமைச்சர் ஆகிடுவேன் அப்படிங்கிற எண்ணத்தோட வந்தார். வெளியே அப்படி தான் பேசணும். ஓகேவா, நாளை நமதே 40 நமதே தான் கமல் பேசினார். 236 தொகுதியும் ஜெயிப்போம், 200+ ஜெயிப்போம் தான் பேசுவாங்க. அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் உள்ளுக்குள்ளே நமக்கு தெரியும்ல, முதல் எலெக்ஷன் நம்ம ஒரு 15% ஓட்டு வாங்கி 10 சீட்டு ஜெயிச்சிட்டோம்னா இது ரொம்ப பெரிய விஷயம். அதை பேஸை வச்சு நம்ம அடுத்தடுத்து இன்னும் அதிக உயரங்கள் போயிட முடியும் களத்தில் நின்று வேலை செஞ்சோம்னாங்கிறத அந்த யதார்த்தத்தை அவர் மனதளவில் புரிஞ்சுக்கிட்டாருன்னா நோ ப்ராப்ளம் செயல்படுவார். இல்லை முதல் எலெக்ஷன்லேயே அவர் தொண்டர்கள் மாதிரி அவர் நினச்சிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், கஷ்டமாயிடும், டவுன் ஆகிடுவார். எலெக்ஷனுக்கு அப்புறம் ஏன் கோயிலாக போகிறாரு எனக்கும் தெரில. முன்னாடி போயிருந்தால் கூட ஏதோ சாமி அருளை செஞ்சு மக்கள் மனதை மாற்றி மக்கள் மனதிற்குள்ளும் இதயத்துக்குள்ளும் புகுந்து மூளைக்குள்ளும் புகுந்து ஓட்டு போட வைக்கலான்னு சொல்லலாம். இப்போ ஓட்டு போட்டாச்சு, உள்ளே போய் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. ரெஜிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் உள்ளே போயிட்டு கர்த்தரோ முருகரோ சாய்பாபாவோ, முருகர் கூட கர்த்தர் சரி உலகளவில் ஒரு தெய்வம், எல்லாருக்கும் தெய்வம்னு வச்சுக்கலாம். அவர் கூட ஏதாச்சும் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் இவிஎம் மிஷினுக்குள்ளே போய். முருகர் சரி நம்ம ஆள் நம்ம தெய்வம், அவர் கூட இவிஎம் மிஷின் உள்ளே வந்து ஏதாவது ஒன்று பண்ணிட முடியும். சாய்பாபா நமக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அவருக்கு நம்ம ஊரில் எங்கே மிஷினை வச்சுருக்காங்கன்னே தெரியாது. அவர் இம்போர்ட்டட் சாமி, அவரை போய் ஏன் பார்த்தாருன்னு தெரில, ஏன் அதை பண்ணுறாருன்னு தெரில. சரி பண்ணட்டும், பரவாயில்ல. பட் விஜய் என்ன மைண்ட் செட்டில் இருக்காரு அப்படிங்கிறத நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பட் நான் திரும்பவும் தாவேகா தொண்டர்களுக்கு சொல்ல நினைப்பது, ஈவன் விஜய் உட்பட சொல்ல நினைப்பது, இதுவே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். ஒரு பெரும் கூட்டம் 15% 20% வரை மக்கள் உங்கள் மேல் நம்பிக்கை வைத்திருக்காங்க. அவங்க பொலிட்டிசைஸ்ட் இல்லாமல் இருக்கலாம், பொலிட்டிக்கலாக இருக்கலாம், அவங்களுக்கு இந்த சமூகம் சார்ந்த புரிதல் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த மக்கள் உங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்கள பொலிட்டிசைஸ் பண்ண வேண்டியதும் அடுத்தது இந்த ஓட்டை அதிகமாக்குறதுக்காக களத்தில் நிற்க வேண்டியதும் அவரோட கையில் தான் இருக்குது. இருப்பாரா இல்லையான்னு தெரியல, ஆனால் அவர் நிற்கணும்.
திராவிட கட்சிகள் வந்து மறுபடியும் ஆட்சி அமைக்காதுன்னு, ஏன்னா ஏற்கனவே திமுக 2 தடவை வந்து வந்திருக்காங்க. ஆனா அது எல்லாமே எனக்கு தெரியாம வந்து நிறைய பேர் வந்து திராவிட கட்சிகள் தொடர்ந்து, அதுவும் திமுக தொடர்ந்து ஆட்சி அமைக்காதுன்றாங்க. ஆனா இந்த கருத்து கணிப்புகளை பார்க்கும் பொழுது நமக்கு அது ஒரு மாற்றம் இருக்கு இல்லையா? அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, எனக்கு நான் வந்து ஸ்டாலின் அவர்கள் முதல் முறையாக போன வாட்டி சிஎம் ஆகும் பொழுது எல்லாருமே சொன்ன விஷயம் இருக்குல்ல, இவருக்கு அவரை நீங்கள் அவருடைய அரசியலை விமர்சனம் பண்ணலாம், அவருடைய செயல்பாடை நீங்கள் விமர்சனம் பண்ணலாம், இஷ்யூஸ் பேஸ்ட் அவர் என்ன பேசுகிறார், என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறார் நம்ம விமர்சனம் பண்ணலாம். பட் எனக்கு தெரிஞ்சு தமிழகத்தில் ஒரு பெரிய தலைவர், பெரிய லீடர் வந்து இவ்வளோ விமர்சனத்தை கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளான வேறு தலைவர்கள். ஒரு பெரிய பார்ட்டியோட லீடர், இத்தனை வருஷம் பாலிடிக்ஸில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் முதல் முறையாக வரும்பொழுது அவர் சந்தித்த கேலி கிண்டல் இருக்குல்ல, உருவகையிலேயே இருக்கலாம், அவருடைய வார்த்தை பிரயோகங்களை தவறு வந்து அதை இது பண்ணியாகலாம், அவருக்கு ஒரு பட்டப்பெயர் சூட்டியதாக இருக்கலாம், இந்த மாதிரி கிண்டல் பண்ணிகிட்டே வந்துட்டு அதோட சேர்த்து ஒன்று பண்ணாங்க. எந்த கட்டத்துலேயுமே இல்லை அவருக்கு சிஎம் ஆகிறதுக்கு, அவருடைய கட்டத்திலே இல்லைன்னாங்கல்ல, அந்த கட்டத்திலெல்லாம் மொத்தமாக உடைச்சாங்களா? இப்போ அந்த கட்டம் எங்கே போச்சுங்கிற மாதிரி ஒன்று வந்து பண்ணாரா? திரும்பவும் அதே தான் சொல்கிறாங்க, திமுக திருப்பி வந்ததா சரித்திரமே கிடையாதுன்னா இப்போ அவர் மாற்றிட்டு என்ன பண்ணுவீங்க? அதுக்காகவே மாற்றணும்னு நினைக்கிறேன் நான். அதுக்காகவே, ஓகேவா? என்னை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக 2 பேரில் யார் வந்தாலும் எனக்கு ஒன்று தான். ஆனால் இந்த முறை அவங்க பிஜேபியுடன் இருப்பதால் அதிமுக திரும்பவும் ஆட்சிக்கு வந்தால் நடக்க போகிறது அதிமுக ஆட்சியா பிஜேபி ஆட்சியான்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதனால நான் இந்த முறை பர்சனலி திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் தான் விரும்புகிறேன். ஒரு ஜேர்னலிஸ்ட் எப்படி ஓப்பனாக சொல்ல முடியும்னா அப்படி தான் சொல்ல முடியும். தமிழ்நாடு நலனுக்கு எது தேவை, இன்னைக்கு இருக்குதா யார் பெட்டரோ அவங்கள தான் நான் சூஸ் பண்ண முடியும். அந்த பொறுப்பு எனக்கு இருக்குது. எலெக்ஷன் முன்னாடி நான் இதை சொன்னால் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுற மாதிரி, எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, நான் பர்சனல் வரப்போகுது. ஸோ நான் பர்சனலாக விரும்புகிறத நான் சொல்கிறேன். ஸோ அது ஒன்று பொலிட்டிக்கலாகவே எனக்கு திமுக மேலே ஏகப்பட்ட விமர்சனம் இருக்குது. நான் போன இன்டர்வியூ அவ்வளோ பேசியிருக்கேன், இப்பவும் பேசினேன், எனக்கு விமர்சனம் தான் இருக்குது. ஆனால் எனக்கு ஒட்டுமொத்தமாக தமிழக நலனுக்கும் தமிழ் மக்கள் நலனுக்கும் இங்கே இருக்கக்கூடிய பாலிடிக்ஸும் இன்றைக்கி யார் பெட்டர்னா எனக்கு திமுக தான் தோணுது. திமுக எப்போவுமே நான் ஒரே மாதிரி தான் பார்ப்பேன். திமுக ஒரு பக்கம் ஒருபடி ஏற்றி அதிமுக ஏற்றி நான் பேசவே மாட்டேன். எனக்கு 2 பேரும் ஒன்று தான். 2 பேர்ட்டே விமர்சனம் இருந்தால் கூட இப்போ பேசும்போது கூட அவங்க ரெண்டு பேரும் பற்றி பாசிட்டிவாக தான் எப்போவுமே பேசுவேன். எனக்கு அங்கே பிஜேபி இருக்கிறது தான் பிரச்சனை. ஸோ அதனால் இந்த முறை நான் பொலிட்டிக்கலாகவே திமுக வரணும் தான் விரும்புகிறேன். ஆனால் அதை விட ஒருபடி மேலே போயிட்டு இந்த கட்டம், இந்த ராசி, இந்த சரித்திரம், இந்த வரலாறு எல்லாம் பேசுகிறாங்கல்ல, அதை எப்படி போன வாட்டி எந்த கட்டத்தில் இல்லைங்கிறதுக்காக உடைச்சாங்களோ திரும்பவும் அந்த வரலாறை உடைக்கிறதுக்காகவே இவங்க வந்ததா சரித்திரம் இல்லைன்னு சொல்றாங்களே, அந்த சரித்திரம் மாற்றுறதுக்காகவே திமுக வரணும்னு நான் விரும்புகிறேன். எல்லாத்தையும் தாண்டி மக்கள் சக்தி அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒன்று. அது மே 4ஆம் தேதி வந்து நிச்சயமா யார் வரப்போறாங்க அப்படின்றது வந்து தெரிஞ்சிடும். நம்ம அந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுவோம். உங்களுடைய தகவல்களை நீங்க பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி. தேங்க்யூ.